அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, செவ்வாய், புதன், அஷ்டமத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு இருப்பது சிறப்பான அமைப்பு. தங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பண வரவுகள் வரும். இக்கட்டான நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் பண வரவுகள் தாராளமாக வரும். தங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய பலம் உண்டாகும். 7ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு, புதன் இருப்பதாலும் அஷ்டமத்தில் சூரியன், சனி இருப்பதாலும் அடிக்கடி கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். வீண் வாக்குவாதங்கள் வந்து போகும். பேச்சில் கவனம் தேவை. யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். ராசிநாதனே அஷ்டமத்தில் இருப்பதால் மிக கவனம். கண் எரிச்சல், கண் உபாதை, யூரினல் இன்ஃபெக்ஷன், தலைவலி, தங்களது மண்டையை போட்டு தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்தல் வேண்டும். தொழில் துறையில் அதிக முதலீடுகள் வேண்டாம். அகலக்கால் வைத்தல் கூடாது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. மாணவியர்கள் சிறப்பாக செயல்படுவர், நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறலாம். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இருந்தாலும் கெட்ட சகவாசத்தை தவிர்த்தல் வேண்டும். மாணவிகளுக்கு தேவையில்லாத பழி சொல் வரலாம். சேர்க்கையில் கவனம் தேவை. தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் பாக்யஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். குரு தங்களுடைய தைரியஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்க்கிறார். தெய்வ தரிசனம், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் தங்களுக்கு என்றுமே உண்டு. 7ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் அங்கு ராகு இருந்தாலும் கூட சற்று கவனத்துடன் இருந்தால் குடும்ப உறவுகளை உரசல் இல்லாமல் சமாளிக்கலாம். கலஸ்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு இருந்தால் கூட குருவின் 9ஆம் பார்வை இருப்பதால் என்ன பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிக்குள் பேசி தீர்த்து கொள்ளலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுகாதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் சனியோடு சேர்வதால் பிரயாணங்கள் செய்யும்போது ஜாக்கிரதையாக பிரயாணம் செய்ய வேண்டும். பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்கிறது. பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். யாரிடமும் வீண் வாக்குவாதம் வேண்டாம். நீங்கள் எதிலும் முன் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருப்பது நல்லது. தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.